Welcome to day 7 of Caribbean cruise. இன்றைக்கி காலையில் சண்டே சூப்பரான ஒரு டே. இன்றைக்கி நம்ம வந்து கிராண்ட் கேமன், ஒரு குட்டி கரிபியன் நாடு, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த கரிபியன் நாடை வந்து டெரிட்டரியை வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கிறது வந்து பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இந்த கிராண்ட் கேமன் இருக்குது. கரிபியன் ஐலாண்ட்ஸ்லேயே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் எதுனா அது இந்த கிராண்ட் கேமன் ஐலாண்ட் தான். நிறைய இந்த குட்டி குட்டி நாடுகள் இருக்கு இல்லையா, கரிபியன் அப்புறம் மெக்சிகோலேயும் சரி, அதுக்கப்புறம் பஹாமாஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், அதுவும் பார்ட் ஆஃப் கரிபியன் தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய நாடுகளோட உதவி இல்லாமல் ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹவாய் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குது, கரெக்டாக ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் ஹவாய். ஆனால் அது யூஎஸோட ஸ்டேட்டுன்றதுனால அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் செம்ம ஹையாக இருக்கும். ஆனால் பக்கத்துலேயே இருக்க பஹாமாஸ் பாருங்களேன், ஒரு ஹரிக்கேன் வந்தால் கூட மற்ற நாடுகளோட உதவியை நாடி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் பஹாமாஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி நாடுகள், கரிபியன் நாடுகள், நம்ம பார்படோஸ் போயிருந்தோம் இல்லையா, அது கூட அப்படி தான் இருந்துச்சு. பட் கிராண்ட் கேமன் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த நாடு வந்து கொஞ்சம் வளர்ந்த நாடாக இருக்கும் கரிபியன் நேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கேயுமே லேண்ட் ஆக போகிறதில்ல, இன்றைக்கி ஃபுல்லாகவே செயிலிங் தான். ஏன்னா நம்ம நேற்று வந்து ரோட்டன், அதாவது ஹாண்டுரஸ்லேருந்து கிளம்பி இப்போது வந்து கேமன் போயிட்டுருக்கோம். இப்போ மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தூரம் தான், டிஸ்டன்ஸ் அதிகம் தான். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். இன்றைக்கி ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நம்ம வந்து காலையில் கேமன் போய் ரீச் ஆக போகிறோம். கேமனில் ஷோர் எக்ஸ்கர்ஷன் புக் பண்ணிட்டேன். கேமனோட போர்ட் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டீத்தரிங் போர்ட் தான், அதாவது டீத்தரிங் கிடையாது, டெண்டரிங் போர்ட் தான். டெண்டரிங் போர்ட்னால் டைரெக்டாக போட்டிருக்காது, கப்பல் வந்து போர்ட்டுக்கு பக்கத்தில் நிறுத்திடுவாங்க, குட்டி ஃபெரிஸ் மூலிமா தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க, பெலிஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஷோர் எக்ஸ்கர்ஷன் புக் பண்ணுறது சேஃப், பண்ணவே கூடாது வெளியிலன்றது நான் சொல்ல வரல. பட் ஷோர் எக்ஸ்கர்ஷன் பண்ணுறது வந்து சேஃப், கப்பல் மூலிமா ஷோர் எக்ஸ்கர்ஷன் பண்ணுறது சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையில் ரெஸ்ட் டே, தொடர்ந்து 4 நாளாக சுற்றிட்டோமா, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி போயிட்டு கப்பலில் என்னென்ன ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கேமன் சுற்றி பார்ப்போம். இன்றைக்கி போய் கப்பலில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். கேப்டன் இப்போ தான் க்ரூஸ் டைரக்டர் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு. கிறிஸ்மஸ் வரதுனால ஒரு கிறிஸ்மஸ் மூவி தேட்டரில் போட்டிருக்காங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக இன்றைக்கி ஒரு ஆம்லேட்டோட முடிக்க போகிறேங்க. ஆம்லேட் வித் சம் வெஜ்ஜீஸ் அண்ட் சால்மன் ஃபிஷ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிராண்ட் கேமனை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால நம்மளோட டைம் வந்து 1 hour ஹெட்டாக போயிடும். டாலஸ்லேருந்து 1 hour ஹெட்டாக போயிடும் கேமன் போகிறதுனால. ஸோ இப்போது வந்து ஒரு நாளைக்கு போகிறதுனால நம்மளுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம எந்த டைம் ஃபாலோ பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். உதாரணத்துக்கு ஷிப்பில் வந்து எவ்ரிடே காலைல 8 மணிக்கு வாங்க அப்படின்னாங்கன்னா, சில பேர் இன்டர்நெட் பேக்கேஜ் போடலைன்னா டைம் மாறாது. ஸோ அது ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அஸ் பேசஞ்சராக நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த நாடு போனாலும் சரி, ஷிப்பில் என்ன டைமோ அந்த டைம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆப் போனீங்கன்னா, ராயல் கரிபியன் ஆப் போனாலும் எங்கே போனாலும் அங்கே ஷிப் டைம் இருக்கும், அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் கப்பல் உள்ளே இருந்துட்டு நல்ல வெயில், அதனால் அப்படி வெளியில் அவுட்டோர் வந்து சும்மா ஒரு சன் பாத் எடுக்கலாம் அப்படின்னு வெளில வந்தால் எல்லா சேர்லேயும் இந்த ஊர் மக்கள் உட்காந்துட்டு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. செம்ம வெதருங்க, சான்ஸே இல்லை. ஏன் கரிபியன் க்ரூஸ் ரொம்ப பாப்புலர், அதுவும் குறிப்பாக அமெரிக்கர்கள் மத்தியிலன்னு பார்த்திங்கன்னா, இந்த டைம் ஆஃப் த இயரில் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, எக்ஸப்ட் ஃப்ளோரிடா, கலிஃபோர்னியா ஓரளவுக்கு சொல்லலாம், நல்லா குளிரும். டெக்ஸஸ் கூட ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும், ஆனால் குளிர்ச்சின்னா நல்லா நம்ம மாதிரி ஆளுங்களுக்குலாம் நல்லாவே குளிரும். பட் இங்கே பார்த்திங்கன்னா செம்ம வெதர்.
இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெல்லி ஃப்ளாப் ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டுருக்கு. அது பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைவ் பண்ணி யார் அதிக அளவு தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வின்னர். பின் குறிப்பில் முன் குறிப்பு அவங்க பெல்லி வழியாக தான் ஸ்ப்ளாஷ் பண்ணணும். இந்த போட்டியில் முதல் பார்ட்டிசிபெண்ட் ஒரு விமன். வாவ், சூப்பருங்க. வாவ், செம்மங்க, சூப்பராக ஜம்ப் பண்ணாங்க. டேய் ரொம்ப ரொம்ப ஆடுறாரு. அதை பார்த்தேன். இதுதான் என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். பாருங்கள் எப்படி குதிக்க சொன்னால் இவர் எப்படி குதிச்சிருக்காருன்னு. சுத்தமாக எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை க்ரௌடு கிட்டேருந்து. அடடடா, அடுத்த ஆள் என்ன பண்ணுறாரு? யோ என்னையா பண்ணுற? பயங்கர எந்துவாக இருக்காருங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக, கொஞ்சம் கூட ஷைனஸே இல்லாமல் எப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பர். யோ என்னையா பண்ணுற? சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க ஏன் சேனலில். சரி, கட் பண்ணிவிடுவோம். அடுத்தது சூப்பர், செம்மையாக குதிச்சிட்டாருங்க. அடுத்ததா தலைவன் வரான். இவர் தான் வந்து டெக்ஸஸ்லேருந்து வந்தவர். ஆள் பயங்கரமாக இருக்கார். சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக கலக்குவாருன்னு நினைக்கிறேன். Performance to my wife, my mother for providing me the genetics to have this body, and are you ready to rock and roll? அவரோட பெல்லியை பார்த்தா இந்த போட்டியில் வின் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது. இவர் கண்டிப்பாக சாம்பியன் பட்டத்தை வெல்லுவாருன்னு நம்ம நம்பலாம். சரியான ஜம்புங்க, செம்ம ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த க்ரௌடு. கண்டிப்பாக இப்போ குதிச்சதுலேயே இவர் தான் நம்பர் 1ன்றதை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அடடா, இவர் பயங்கரமாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்தவருக்கே டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வாவ் பா, உன்னெல்லாம் பார்க்கும்போது என் தொப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா. ஓகே சூப்பர். வாவ், ராக் மாதிரிலாம் பண்ணுறாருங்க. இவர் கலக்கிறாரு. இவர் குதிச்சார்னா எல்லாம் தண்ணியும் வெள்ளம் வந்துடும் போல இருக்கே. கொஞ்சம் நம்ம தள்ளியே நிற்போம். வாவ், அவரு பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. ஸோ வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு, தேர்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் அவங்க 2 பேர் தான். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் டெக்ஸஸ்லேருந்து வந்தவர் தான். அவர் தான் கலெக்டரு. அவரோட வயிறு பாருங்க செவந்துருச்சு, ரெட் கலரில் ஆயிடுச்சு. சூப்பர். ஒரு மெடல் கொடுக்குறாங்க. சன்செட் தெரிய போதுங்க. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய க்ளவுடியாக இருந்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான பிரைட் டே. ஸோ சன்செட் பார்க்க தான் வந்திருக்கோம். பாருங்கள், இவ்வளோ நாளாக பயங்கர க்ளவுடியாக இருந்தது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் கிளியராக இருக்கேன்னு பார்த்தா கரெக்டாக சன்செட் ஆகிற நேரத்தில் அந்த இடத்துல க்ளவுடு. என்ன பண்ணுறது? இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஈவினிங் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் ஷோ இருந்ததுங்க. ஒரு ஆடலும் பாடலும் கலந்து அந்த ஈவினிங் அழகாக சிறப்பாக கடந்தோம். நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிரிஞ்ச் மூவி போட்டிருந்தாங்க. அது பார்க்க பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். நல்லா நாங்கள் சீக்கிரமாக போனதுனால இடம் கிடச்சிது. கப்பலில் இருக்க பாதி பேர் வந்து தேட்டருக்கு வந்துட்டாங்க படம் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 11 o'clockங்க. இங்கே கப்புள்ஸ்க்கு வந்து டான்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அவங்களே மெய் மறந்து ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. சூப்பர். இப்போ கிறிஸ்மஸ் ஈவ் இல்லை, அதனால் ரொம்ப ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க எல்லா க்ரௌடும். ஸோ தூக்கம் வரலன்னு நைட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் நடந்தது. ஸோ டே 7 வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுங்க. இன்னும் 3 நாள் இருக்குது. நாளைக்கு உங்களை கிராண்ட் கேமனில் மீட் பண்ணுறேன். நாளைக்கு சந்திப்போம். வெல்கம் டு டே 8 ஆஃப் கரீபியன் க்ரூஸ். இந்த ஐலாண்டில் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 75,000 தான். இங்கே நாங்கள் ஷோ டிஸ்கஷன் எடுத்துக்கிறோம். ஆல் அவுட் ஐலாண்ட் டூர். எல்லாம் மொத்த ஐலாண்டில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸையும் சுற்றி பார்க்குற மாதிரி அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீச்சில் ஸ்டாப்பும். ஸோ ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணுறோம். பட் ஸ்நார்க்லிங்கோ இல்லை குளிக்கணும்னு நினச்சாலோ இந்த டூரில் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து போதும் அளவுக்கு நாங்கள் ஸ்நார்க்லிங்கோ
தண்ணியிலையும் குதிச்சாச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரு சிட்டி டூர் மாதிரி எடுத்துட்டா பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரோட்டன் மாதிரி இல்லாமல் பார்த்து புக் பண்ணோம் இந்த டூர். இந்த டூரோட பேர் பார்த்திங்கன்னா ஆல் அவுட் கிராண்ட் கேமன் வித் 7 மைல் பீச். 7 மைல் பீச்ன்றது ஒரு பாப்புலரான பீச் இந்த டூரில். ஸோ அந்த டூர் தான் எடுத்திருக்கோம் இந்த ஊரில் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது காலையில் ஆகிடுச்சு. இங்கே வந்து 3% இந்தியன் பாப்புலேஷன் இருக்குது. 75,000 பேரில் 3% இந்தியன் பாப்புலேஷன் வர கிட்டத்தட்ட 2000-லேருந்து 2500 பேர் வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ காலையில் இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஊரை சுற்றி பார்ப்போம். கேமன் போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி. ஃபெரிக்குள்ளே ஏறிட்டோங்க. கப்பல்லேருந்து ஃபெரிக்குள்ளே ஏறிட்டோம். இப்போ ஐலாண்டுக்குள்ளே போகிறோம். எப்படி தான் ஏறணும் பாருங்கள். எவ்வளோ பக்கத்தில் நிற்கிது பாருங்கள் நம்மளோட கப்பல். இதுதான் அந்த ஃபெரி. நேராக தெரிந்து பாருங்கள் கிராண்ட் கேமன் ஐலாண்ட். அங்கே தான் போகிறோம். ஒரு ஷார்ட் ரைட் தான், ரொம்ப தூரம் கிடையாது. பெய்லீஸில் போன மாதிரி. செம்ம கிளைமேட்டுங்க, அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு ஃபெரி கிளம்புது. நல்லா பிரைட் சனி டே. அதனால் பாருங்கள் வாட்டர் கலர்ஸ்லாம் எப்படி வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு, கப்பலை பார்க்குறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் பார்த்திங்கன்னா ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். கிராண்ட் கேமன் நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது என்னோட 20வது நாடு. இன்னும் நான் யூரோப்பியன் கண்ட்ரி ஒன்று கூட விசிட் பண்ணல. ஸோ யூரோப் பார்க்காம 20 நாடு சுற்றுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யூரோப் போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 10 நாள் நீங்கள் 10-12 கண்ட்ரி பார்த்துடலாம். ஸோ நம்பர்ஸ் அதிகமாக தெரியும். பட் நான் இது வரைக்கும் யூரோப்பே போனதில்லை. சூப்பராக இருக்குங்க இந்த ஐலாண்டு. டால் பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு இந்த சைடு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம டூர் கைடு எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். வெல்கம் டு கேமன் ஐலாண்ட்னு இங்கே தான் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஜோன் மாதிரி இல்லை, இந்த நேம் சைன் மாதிரி ஏரியா எதுவுமே இங்கே இல்லை. அண்ட் ஃப்ளாகை பாருங்கள், பிரிட்டிஷோட ஃப்ளாகும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கேமன் ஐலாண்டில். ஸோ ஏன்னா இது பிரிட்டிஷ் டெரிட்டரி, அதனால் பிரிட்டிஷோட ஃப்ளாகும் இருக்குது. You guys want to swim at the Stingrays today? Hi guys, how are you? Join us for sightseeing. Much cheaper than the cruise. I know, but we already booked it. Discounted tours. Island tour guys. No. ஏமாந்துட்டோம். கப்பலில் புக் பண்ணி ஏமாந்துட்டோம். கப்பலில் வந்து $83 $73ங்க நாங்கள் புக் பண்ண டூரு. ஆனால் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா $30 கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் இந்த க்ரூஸில் வந்தீங்களா இல்லை உங்கள் க்ரூஸ் வந்து இங்கே நின்றுச்சுன்னா தயவுசெய்து கப்பல் மூலயமா எஸ்கேஷன் எடுக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சேஃபு. நீங்கள் பெய்லீஸில் கூட நான் டவுட் படுவேன். ஏன்னா அது கொஞ்சம் அன்சேஃபான கண்ட்ரி தான். ஆனால் கேமன் பொறுத்த வரைக்கும் டவுட்டே பட வேணாம். வெளில வந்த உடனே அழகாக போர்டு வச்சு நின்றுட்டுருக்காங்க. அவங்க மூலியமாகவே நீங்கள் $30 கொடுத்து இந்த டூர் போயிட்டு வந்துடலாம். பட் அது ஆல் இன்க்ளூசிவாக இல்லை ரிட்டர்ன் ஏதாவது இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. மற்றபடி ஏமாந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் போர்ட்டுக்குள்ளே இருக்கிற கடைகள் தான். வாங்க உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது டிஷர்ட்ஸ்லாம். இது வரைக்கும் நான் ஐலாண்டு விடுங்க எந்த கண்ட்ரியுமே இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக டிஷர்ட்ஸ்லாம் விலை போட்டு நான் பார்க்கல. ஒரு வேளை போர்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த காஸ்ட்டான்னு தெரியல. யூஎஸ்லேயே $10 $8 இருக்க வேண்டிய டிஷர்ட்லாம் இங்கே வந்து $25 $30 இருக்குது. $20 $25 இருக்க வேண்டிய டிஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹூடிஸ்லாம் பார்த்திங்கன்னா $50 $60 இருக்குது. மெக்சிகோலாம் $5 $20க்கு 6 டிஷர்ட்லாம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர் தான். பட் அகெயின் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குப்பா. டூர் பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் டூரில் தான் எக்கச்சக்க க்ரௌடு. எல்லோரும் இந்த டிஸ்கவரி கேமன் ஆல் ஐலண்ட் ட்ரைவ், இதுதான் நாங்கள் எடுத்த டூர். டிஸ்கவரி கேமன் ஆல் ஐலண்ட் ட்ரைவ். ஸோ மொத்த ஐலண்ட் அது கவர் பண்ணுது. ஏகப்பட்ட க்ரௌடு பாருங்கள். Royal United Church.
That church was built back in 1900. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த சர்ச் இது வந்து 1900 பில்ட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் சர்ச் இது பேர். ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆஃப் லைட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கரிபியன் ஐலண்ட்ஸ் விசிட் பண்ணியிருந்தேன். பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மேசிவ் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஊர் இது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் வேறு எங்கேயுமே நான் பார்க்கல மற்ற ஐலண்ட்ஸில். இப்போ வண்டியில் ஏறிட்டோங்க. கிராண்ட் கேமன் சுற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங். நம்மலாம் எப்படி ரைட் சைடு தானே ட்ரைவ் பண்ணுறோம். யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் டிரைவிங்கில். இங்கே இந்த ஐலாண்ட் மட்டும் ஏன் ரைட் சைட் டிரைவிங் பார்த்திங்கன்னா ஏன்னா பிரிட்டிஷ் ஆக்கியபைட் டெரிட்டரி. பிரிட்டிஷ்னால நம்ம இங்கே ரைட் சைடில் தான் இங்கே எல்லோரும் வண்டி ஓட்டுறாங்க. இந்த ஐலாண்டோட ஏரியா பார்த்திங்கன்னா மொத்தமாக 76 ஸ்கொயர் மைல்ஸ் தான். இது கடல் மட்டத்துலேருந்து 60 அடி மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு லோ லையிங் ஐலாண்ட் தான் இது. அதனால் எப்பயுமே வந்து கொஞ்சம் மூழ்கிறதுக்கான ரிஸ்க் வந்து அதிகம் இங்கே. ஃபைனலாக கெரிபியன் ஐலாண்டில் மெக்டி KFC பார்த்துட்டேங்க. ஏன் இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. சூப்பருங்க. ஸோ கமிங் டு த பாயிண்ட், ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெரிபியன் ஐலாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸை அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ரொம்ப ரேராக தான் இருக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லோக்கல் டைனர்ஸை தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் லோக்கல் டைனர்ஸ் தான் பாப்புலாரிட்டி அதிகம். அதனால் இங்கே இது வந்து பிரிட்டிஷ் ஆக்குபைட் டெரிட்டரின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ்லாம் உள்ளே வரத்துக்கான நிறைய பொருளாதார சூழல்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் பார்க்க முடியுது. நிறைய பிராண்ட்ஸ் பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த ஊரில் இருக்க ஒரே அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜு நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் இந்த ஊரில் இருக்கிற ஒரே ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். இது வந்து ஒரு லேண்ட்மார்க்காகவே ஆயிடுச்சு இந்த ஊரில். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. அது போக இங்கே வந்து ஹோட்டல்ஸ்க்கான பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகம். பயங்கர எக்ஸ்பென்சிவாக ஹோட்டல்ஸ்லாம். இங்கே ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மினிமம் 10,000 செலவு பண்ணால் தான் ஏதோ ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரிட்ஸ் கார்ல்டன். இந்த கரிபியன் ஐலாண்ட்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஹோட்டல். தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹோட்டலில் புக் பண்ணனா நீங்கள் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஹோட்டலில் இடம் கிடைக்கும். ஒரு நாள் வாடகை வந்து $10,000 8.5 லட்ச ரூபாய் சொல்கிறாரு. அது உண்மை தான். பட் 6 வருஷம்லாம் வெயிட் பண்ணணும்னு இல்லை, சீக்கிரமாகவே கிடைக்கிது. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கவர்னரோட ஏரியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கவர்னரோட வீடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 years ஒன்ஸ் எலெக்ஷன் நடக்குமா. நம்ம ஊரில் சீஃப் மினிஸ்டருக்கு தான் பவர் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸுக்கு தான் பவர் அதிகம். இதுதான் கவர்னரோட வீடு. இங்கே வந்து கவர்னருக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2.5 years எக்ஸ்டென்ஷன் கூட கிடைக்குமா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு வந்து மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு வீடு இன் கிராண்ட் கேமன். 1912 கட்டப்பட்டது. இந்த கிளைகளால் கட்டப்பட்ட வீடுங்க இது. எங்களோட முதல் ஸ்டாப் 7 மைல் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். பியூட்டிஃபுல்லான பீச்சுங்க. இந்த கேமன் ஐலாண்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 7 மைல் பீச் ஸ்ட்ரெச் தான். அங்கே இருந்த ஊஞ்சலை பார்த்தவுடனே ஏறிட்டேன். ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃப் எடுக்க தான். ஏன்னா கொஞ்சம் விட்டால் போதும் மொத்த பஸ்ஸில் இருக்கிற கூட்டமாக அங்கே வந்து நின்றுடும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. இந்த 7 மைல் பீச் ஒட்டி தாங்க நிறைய ரெசிடென்ஷியல் காண்டோஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஷூ அளவுக்கு இடம் வாங்கினோன்னா $10,000. ஹையஸ்ட்டு காஸ்ட்லியஸ்டான காண்டோ பார்த்திங்கன்னா $20 million. நம்ம இது பிரிட்டிஷ் டெரிட்டரின்றதுனால நம்ம கிங் இல்லை, கிங் சார்ல்ஸ், டயானா, குவீன் எலிசபெத்லாம் வந்து அப்பப்போ இங்கே வந்து தங்குவாங்களாம். ஸோ அதனால் இது வந்து பாருங்கள். இப்போ இந்த 7 மைல் பீச்சை உங்களுக்காக காட்டுறேன். 1503 கிறிஸ்டோஃபர் கொலம்பஸால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஐலாண்ட் தாங்க இந்த கிராண்ட் கேமல் ஐலாண்ட். அப்போ அவர் வச்ச பேர் பார்த்திங்கன்னா லாஸ் டார்ட்டுகாஸ். அதாவது இந்த இடத்துல நிறைய டேர்ட்டில்ஸ் அவர் பார்த்தாரு. அதனால் டோர்ட்டுகஸ்னால் டேர்ட்டில்ஸ். அதனால் அந்த பேர் தான் இனிஷியலாக வச்சுருந்தாங்க இந்த ஐலாண்டுக்கு. ஓ மை காட், வாட்டரோட கலரை பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. ஓ மை காட், இங்கே போய் குளிக்கணும் போல் இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சரி நிறைய இடத்துல ஸ்நார்க்லிங் பண்ணிட்டோம், மறுபடியும் இங்கே எதுக்கு போய் குதிக்கணும் தண்ணியில் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இப்போ அந்த வாட்டர் கலரும் அதுக்கப்புறம் இந்த சன்லைட்டும் பார்க்கும்போது சான்ஸே இல்லைங்க. என்னால் ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. வாவ் வாவ், ஸோ பியூட்டிஃபுல்.
வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணிக்குள்ளே கால் இருக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, தாறு மாறான பீச்சுங்க. ஓ மை காட், எவ்வளோ கிளியராக இருந்துச்சு பார்த்தீங்களா வாட்டரு. சேட், இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் நம்மளால் இருக்க முடியுன்றது. பட் ஆனால் தெரியல, இவங்க எடுத்துகிட்டு வந்து விட்டது வந்து ஒரு பப்ளிக் பீச் தான், பப்ளிக் ஏரியா. ஸோ அதனால் ஷோர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. மேபி ஹோட்டலில் தங்கினா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இடம் வந்து நல்லா சாண்ட் வந்து இல்லை, ஷோர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மேபி அங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட், வாட்டர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் போகுது. பின்னாடி தெரியுதா ஷோர்? சான்ஸே இல்லை. 2-3 நாள், அதாவது ஒரு ஹவாய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அதான் பாருங்களேன், ஒரு பெரிய நாடு, அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே பதிச்சாங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் பதிச்சாங்கன்னா ஒரு ஐலாண்ட் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஒரு சூப்பரான உதாரணம் இதுதான். நம்ம கரீபியன் ஐலண்ட்ஸில் எவ்வளோ பார்த்துட்டோம்ல, ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ விலை சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு நாள் ரூம் ரெண்ட்டு இல்லை வீடு வாங்கினோன்னா என்ன எவ்வளோ காஸ்ட் பாருங்கள். பொதுவான ஒரு கருத்து இருக்குது. பொதுவாக கரீபியன் ஐலண்ட்ஸ்னாவே இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். நிறைய ஐலண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது. பட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பனிஷ்மெண்ட் வந்து அவ்வளோ சிவியராக இருக்குமா. சின்னதாக ஒரு திருட்டு நடந்தால் கூட பெரிய ஃபைன் போடுவாங்களாம், ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குமா. அதேமாதிரி நீ எங்கேயும் தப்பிச்சும் போட முடியாது, 4 பக்கமும் தண்ணி தான் இருக்கும், ஈஸியாக உன்னை பிடிச்சிருவாங்க. ஸோ யாருமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது டர்ட்டில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இங்கே வந்து இது ஒரு ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து டர்ட்டிலோட ஸ்விம் பண்ணலாம். பட் அந்த டூர் நாங்கள் எடுக்காததுனால இங்கே ஸ்டாப் பண்ணல. அடுத்து வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் கைடிங்லாம் கொஞ்சம் கமிஷன் அடிக்கிறதுக்குன்னே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா. ரம் கேக்கு, அப்புறம் இந்த ஜுவல்லரி, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரம் கேக் டேஸ்ட் பண்ணலாமா, ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? ஃப்ரீ தானே, போயிடலாம். தேங்க்யூ. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரம்மும் அப்புறம் ரம் கேக்கும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பேட்டிஸ் வந்து ரொம்ப பாப்புலர். அதாவது நம்ம ஊரில் பஃப் சொல்லுவோம்ல, அதை இங்கே வந்து பேட்டிஸ் சொல்லுவாங்க. சிக்கன் பீஃப் பேட்டிஸ்லாம் ரொம்ப பாப்புலர். நிறைய இடத்துல பார்த்துட்டேன், இந்த பேட்டிஸ் தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ ஒரு சிக்கன் பேட்டி, அப்புறம் ஒரு ரம் கேக் அண்ட் ஃபேண்டா பைனாப்பிள் 3மே வாங்கியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, செம்ம சூடாக இருக்குது. அப்படியே நம்ம ஊர் பஃப் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஹெல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் அந்த எக்ஸ்கர்ஷனில் ஆக்டிவிட்டீஸ் படிக்கும்போது எக்ஸைட்டடாக இருந்தேன். ஹெல்னு போட்டிருக்காங்களே என்ன அப்படின்ட்டு பார்த்தா இதுதான். இப்போ நம்ம வந்து வெஸ்ட் சைடு ஆஃப் கேமன் ஐலண்டில் இருக்கோம், வெஸ்ட் பே ஏரியாவில் இருக்கோம். ஒரு லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன். அது போக பார்க்குறதுக்கு கர்ண கொடூரமாக இருக்கிறதுனால இதுக்கு ஹெல்னு பேர் வச்சுருக்காங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், பொய்யா சொல்லுங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். அதனால தான் இதுக்கு பேர் ஹெல். எப்படிலாம் நம்மளை ஒரு விசிட்டிங் ஸ்பாட்னு கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க பார்த்தியா. இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு கட்டுக்கதை, அதுக்கு ஒரு இடம், ஒரு சின்ன பில்டிங் மாதிரி உள்ளே வந்து அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, இல்லை போஸ்ட் கார்டெலாம் சென்ட் பண்ணலாமா. இது வந்து பேசிக்லி ஒரு லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன். நம்ம ஊரில் இந்த இயேசு அழைக்கிறாருன்னு அங்கங்கே போர்டு போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த கான்செப்டில் தான் இங்கே இது உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்காக நான் உள்ளே ஏதோ ஒரு மியூசியம்மு ஏதோ இருக்க போகுதுன்னு நினச்சி வந்து பார்த்தா சோவனீர் ஷாப்புங்க. கண்ணாடி டிஷர்ட்லாம் விற்றுட்ருக்காங்க.
இங்கே பாருங்களேன், இந்த தாத்தா இவர் தான் ஹெல்லாம். இவர் அந்த கான்செப்டில் இவர் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் டேய், எனக்கு புரியுது நீங்கள் என்ன திட்டுறீங்கன்னு புரியுது. ஆனால் நான் இப்போ இவரை தான் திட்ட முடியும், வேறு யாரை திட்டுறது? இந்த மாதிரி இடத்துக்கு செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்களாவது ஃப்ரீயாக யூடியூப்பில் பார்க்குறீங்க. என் நிலைமை யோசிச்சு பாருங்கள் எனக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. வை பிளட் சேம் பிளட். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த மாதிரி சர்ச் கூட்டு போய் காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சாங்க பார்த்தீங்களா, சவனீர் ஷாப்பு, எதுக்கு அதெல்லாம் காட்டுறாங்கன்னே புரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு பார்த்திங்கன்னா சங்குகளால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடு, கான்ச் ஷெல் ஹோம்னு சொல்கிறாங்க. ஸோ சங்கு மூலியமாகவே இதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க 1970s. இப்போது பாருங்கள், இது கூட பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தானே, ஏன் இங்கே இறக்கி இருக்கலாம்ல, இங்கே இறக்கி நமக்கு சுற்றி காமிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி சிட்டி டூர் எடுக்கிறதுல இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிள் தான். ஆக்சுவலாக என்ன எக்ஸாக்டாக காட்ட போகிறாங்க, இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஹெல்லுன்னு இருந்துச்சு, அது ஏதோ வித்தியாசமாக இருந்தது, லைம் ஸ்டோன்லாம் இருந்தது, நம்ம ஏதோ சம்திங் இட்ஸ் கோனா இன்ட்ரெஸ்டஸ்ன்னு தான் போய் பார்க்குறோம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் த ஐலாண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் ஆஃப் த ஐலாண்ட் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போகிறாங்க. நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ வந்து வெஸ்ட் எண்ட் ஆஃப் கேமன் ஐலாண்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பீச்லாம் பார்த்திங்களா, அது பப்ளிக் பீச் தான். இங்கே பாருங்கள், ஷோர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து இறக்கி விட்டு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வாட்டரோட கலர் தாங்க சான்ஸே இல்லை. கிறிஸ்டோஃபர் கொலம்பஸோட மெமரியாக அவரோட கிரேவ் இங்கே வச்சுருக்காங்க. அவர் இங்கே புதைக்கப்படல, பட் அவரோட மெமரியாக சும்மா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள், அதோ இதுதான் அது கிறிஸ்டோஃபர் கொலம்பஸோட கிரேவ் யார்ட். இந்த வீடு இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடு தான் இந்த கேமன் ஐலண்ட்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வீடாக. மோர் தென் 20 மில்லியன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு ஸ்டாப்புக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஐலாண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு எல்லா இடமும் போயிட்டு கடைசியாக இப்போது இன்னும் கடைசி ஸ்டாப் கிடையாது, ஈஸ்ட் சைடில் வந்து நின்று இருக்கோம். இந்த டூரில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் உங்கள் காட்டில் வேனில் உட்காந்துக்கிட்டே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு, மாலு, ஹாஸ்பிட்டல்ஸு, லைப்ரரி இதெல்லாம் தான் காமிச்சாங்க. சுவாரஸ்யமாக எதுவும் பார்க்கல. பட் ஒரு டேஸ்ட் ஆஃப் த என்டையர் ஐலண்டை நம்ம வந்து காரில் உட்காந்துக்கிட்டே பார்த்துட்டோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த ஐலண்டில் இருக்கேங்க. எனக்கு நேரில் பார்த்தோன்னா கியூபாவும் ஜமைக்காவும் தெரியும். இப்போ இந்த ஐலாண்டோட நோஸ், அதாவது முன் பகுதியில் இருக்கேன். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்டையர் ஐலாண்டாக இருக்கும். எட்ஜ் ஆஃப் த ஐலாண்டில் வந்து நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தா பீச் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து நேரில் பார்த்தா கியூபாவும் ஜமைக்காக்கும் போயிடலாம். அப்படியே நேரில் அப்படியே கப்பல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 நாடை போய் பார்த்துடலாம். வாட்டர் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. கோரல்லாம் டெட்டு எல்லாம் வாஷ் ஆகி வெளில வருது. பியூட்டிஃபுல்லான ஒரு போர்டு வாங்க, அப்படியே கடல் மேலேயே நடந்து ரொம்ப தூரம் கடலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. செம்ம ஃபீலு. அதுவும் இந்த பீச்சோட காற்று சான்ஸே இல்லை. அப்படியே இதே மாதிரி ஒரு பாத்து போட்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஜமைக்காக்கும் கியூபாக்கும் அப்படியே நடந்தே போயிடலாம். அங்கெல்லாம் பாருங்கள் ஒயிட் சாண்டு, தண்ணி சும்மா கலரே மாறுது. வா, செம்மையாக இருக்குது பார்க்க. போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப சேஃபான ஊராக, உங்களுக்கு வேலையே இல்லைங்க. இது வந்து சப்மரைன் ரிசர்ச் சென்டராக. இந்த க்ரூஸ் ஷிப்லேருந்து வரவங்க இந்த சப்மரைன் டூர் கூட எடுப்பாங்களாம். 100 feet டவுனில் போகுமா சப்மரைன். தெரிஞ்சிருந்தால் இதையாவது எடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிரேவ்யார்ட். ஃப்ளார்ஸ்லாம் வச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மறுபடியும் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், மூமெண்ட்டு தான். தாத்தாவுக்கு நக்கல் பார்த்தீங்களா, ஷூ ட்ரீயா, ஒன்லி ஷூ ட்ரீ இந்த வேர்ல்ட் தான். எப்படிலாம் காமெடி பண்ணுறாரு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 60 மில்லியன் மதிப்புள்ள ஒரு இண்டிபெண்ட் ஹோமாக. ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் இருக்கான், அதுவும் ஃபுல்லாக மார்பிளில் செய்யப்பட்டதான். இங்கே வந்து புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்களாம். நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே ஒரு 1 bedroom அப்பார்ட்மெண்ட் வந்து $360,000 ஆங்க.
இப்போது தாத்தா வந்து இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய பணக்கார வீடுகள்லாம் சுற்றி காட்டுறாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இருக்கிறதுலே சின்ன வீடு, ஆனால் பல மில்லியன் கணக்கில் இந்த வீடோட விலை போகுமா. அதுக்கு காரணம் லொக்கேஷனாக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடோட மதிப்பு பார்த்திங்கன்னா 40 மில்லியன் யூஎஸ்ங்க. யார் தான் இதெல்லாம் வாங்குறாங்கன்னு தெரில. அவ்வளோதாங்க, போர்ட்டை நெருங்கிட்டோம். டூரோட முடிவுக்கும் வந்துட்டோம். கார்லேயே உட்காந்துட்டு மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இன்ஃபேக்ட் மொத்த ஐலாண்டும் போயிட்டோம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு பல மணி நேரம் வண்டி ஓட்டினார். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த இந்த எக்ஸ்கர்ஷன் போச்சுங்க. பட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நிறைய இடம் இறங்கி போய் பார்த்த இடங்களும் ரொம்ப 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 சுமாரான இடங்கள். ஒரு வழியாக ட்ரிப்பு முடிச்சிட்டோங்க. என்னடா பார்த்த அப்படின்னு கேட்காதீங்க, மொத்தம் ஐலாண்டை வண்டியிலேருந்து பார்த்துட்டோம். பட் இறங்கி ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடம் பார்த்தோமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. சரி, இதை தவிர வேறு இந்த டூரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேர்ட்டிலோட, அதாவது ஒரு மேன்மேட் ஒரு லகூன், அதில் வந்து டேர்ட்டிலோட ஸ்விம் பண்ணுற ஒரு டூர் இருந்துச்சு. இல்லைனா தண்ணியில் போய் டைவ் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ், ஸ்நார்க்லிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு ஐலாண்டே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சி இந்த டூர் எடுத்தோம். இப்போ ஐலாண்டை சுற்றி பார்க்காம அந்த டூர் எடுத்துருந்தோம் வச்சுக்கோங்களேன், ஐலாண்டே போயிருக்கலாம், என்னென்னமோ இருந்திருக்கும், பார்த்துருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணியிருக்கோம். இது சகஜம்தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 டூரில் 3 டூர்லேயும் நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எடுத்ததுனால சிட்டி டூர் எடுக்கிறது போதும்னு நினச்சிட்டு ஓகே தான். மொத்த சிட்டி டூர் 4 மணி நேரம் ஃபுல்லாக சுற்றிட்டோங்க, ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டோம். இப்போது வாக் பண்ணி ஐலாண்டில் நானே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஏதாவது கடைகள் இருந்தால், இல்லை ஏதாவது இந்த ஊர் சாப்பாடு கிடச்சா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கேன். வாங்க என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டை ஒட்டி இருக்கிற ஒரு ஏரியா, ரொம்ப ஹாப்பினிங்கான பிளேஸ், நிறைய கடைகள்லாம் இருக்குது. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட் பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்க சங்கரா மீன் மாதிரி இருந்தது, பட் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது நான். சரியான பசிங்க. ஒரு லோக்கல் டைனர் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த டூரில் பார்த்திங்கன்னா ஃபுட் இன்க்ளூடட் கிடையாது, அதனால் கண்டிப்பாக அங்கேயாவது சாப்பிட்டே ஆகணும். கப்பல் போனால் கூட சாப்பிட்லாம், பட் லோக்கல் ஃபுட்டு மிஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட வந்திருக்கோம். சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸுங்க, கடல் பக்கத்துலேயே பாருங்கள். எங்கள் கப்பல் வேறு அங்கேயே தான் இருக்குது. மெனு கார்டு போய் பார்ப்போம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரேட்டெல்லாம் பாருங்கள், சூப்பர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கண்டிப்பாக ஃபிஷ்ஷை தவிர வேறு எதுவுமே நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஐலாண்டில் ஃபிஷ் சாப்பிட்லன்னா எப்படி இருக்கிறது ஒரு ஐலாண்டில், ஆனால் ஒரு சும்மா ஒரு ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷு எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட $30. ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரியல. பட் எப்பயுமே ஒரு ஊருக்கு போயிட்டால் அந்த ஊர் லோக்கல் சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அதனால் சரி, ஓகே, வாங்கலாம், ஒன் டைம் தானே. கண்டிப்பாக லோக்கல் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ட்ரை ரப் பவுடர் அப்ளை பண்ணி தான் அந்த ஃபிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபிஷ்ஷு தாறுமாறாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க கொண்டு வர, பட் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. சூப்பருங்க. ஃபைனலாக இன்றைக்கி ஐலாண்ட் டூர் முடிஞ்சுது. பெரிய சுவாரஸ்யம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு புது நாடு பார்த்த ஒரு சந்தோஷம், இந்த ஊர் கல்ச்சர், பழக்க வழக்கம் இதெல்லாம் பார்த்த ஒரு திருப்தி, அவ்வளோதான். இப்போ அடுத்து கப்பல் போகிறோம். கப்பலுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி வந்து ஏஷியன் மெனு பிரியாணிலாம் கொடுக்குறாங்க. எப்படி தான் பிரியாணி பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த நாளை முடிச்சுப்போம். வாங்க இப்போ அடுத்து கப்பலுக்குள்ளே போய் மீட் பண்ணுவோம். ஃபெரி மூலயமா கப்பலை நோக்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஃபெரியில் தான் வந்தோம், இப்போ ஃபெரியில் தான் போகணும். ஸோ அவ்வளோதாங்க, பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள் கேமன் ஐலாண்ட். அங்கேருந்து கிளம்பியாச்சு, டக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஒரு 5:15 தான் லாஸ்ட் ஃபெரி, 5:30 கிளம்பியாச்சு. ஸோ இப்போது டெக்ஸஸை நோக்கி கப்பல் பயணம் தொடங்கியாச்சு. இன்னும் 2 நாள் ரூம்லேயே தான் இருக்க போகிறோம். கப்பலில் இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டே 11 மார்னிங் வந்து டெக்ஸஸ் ரீச் ஆகிடும். இப்போ நம்ம டின்னருக்கு வந்திருக்கோங்க. டின்னரில் பார்த்திங்கன்னா ஆசையாக பிரியாணி இருந்தது. பிரியாணி பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட். சரி, பிரியாணி சாப்பிட்லாம் தான் வந்தோம்.
இப்போ பிரியாணி எடுத்துகிட்டு இருக்கேன். பிரியாணி தான் சாப்பிட போகிறேன். ஒரு டீசெண்டான பிரியாணிங்க. ஆக்சுவலாக அதான் சொல்கிறல, ஒரு 10 நாள் வரைக்கும் ரைஸ் சாப்பிடல, மசாலா வாயில் படலை. இங்கே கொஞ்சம் இந்தியன்லாம் இருந்தால் கூட அந்த ஸ்பைசி ஃப்ளேவர்ஃபுல்லாக எதுவுமே இது வரைக்கும் சாப்பிடல. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுவும் குறிப்பாக ரைஸில் சொல்கிறேன், ரைஸே சாப்பிடல. ஸோ ஒரு பிரியாணின்ற பேரில் இந்த ரைஸ் வந்து ஆக்சுவல் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இது கரெக்டாக பேலன்ஸ் அவுட் பண்ணும். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, மாய்ஸ்சர் இருக்குது பிரியாணியில், ரொம்ப ட்ரையாக இல்லை, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, டீசெண்ட் பிரியாணி தான். இந்த கப்பலில் ஒரு பிரியாணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம என்ன பாய் பிரியாணி எதிர்பார்க்க முடியும்? இந்த பிரியாணி வந்து ஓகே, போதும், ரொம்ப சந்தோஷம். நன்றிப்பா கேப்டன், சாரி செஃப், நன்றி. கப்பலில் வந்ததுலேருந்து ஹாட் பாத் எடுக்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஒரு குளியலை போட்டுட்டு டாப் ஃப்ளோரில் பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது, பார்க்கலான்னு வந்தேன். இங்கே பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பின்னி பெடல் எடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக பேஸ்கெட் பால், ஃபுட்பால்லாம். ஏன்னா ஸ்கூல்லையே அத்லெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க இருந்தாகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 5th 6th கிரேட்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் பால், ஃபுட்பால்லாம் அவங்க ஸ்கூல்லேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு பார்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். கிராண்ட் கேமனை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கப்பலில் என்னென்னலாம் செஞ்சோன்றதையும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், இதோட இந்த க்ரூசிங் எபிசோடு நிறைவுக்கு வருது. வெஸ்டர்ன் கெரிபியனை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. 4 நாடுகளை பார்த்தோம். அப்புறம் 5 ஷோர் எக்ஸ்கர்ஷன் போயிருந்தோம். நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். கப்பலெல்லாம் சுற்றி பார்த்தோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோட இந்த சீரீஸ் முடிதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வெக்கேஷனுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த க்ரூஸ் எக்ஸ்கர்ஷனுக்கு எவ்வளோ செலவாச்சுன்ற மொத்த டீட்டெயிலும், இந்த க்ரூஸோட ரிவ்யூவும், அதுக்கப்புறமா அடுத்து 2 நாட்கள் நம்ம கப்பலில் தான் இருக்க போகிறோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் எப்படி நம்ம இந்த கப்பலை விட்டு வெளியில் போக போகிறோம், அதோட ப்ரொசீஜர்லாம் என்னன்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் க்ரூசிங், அதாவது யூஎஸில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து க்ரூஸுக்கு போகணுன்னு விரும்புகிறவங்களும் சரி, சில டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கப்பலில் போனோன்னா டெக்ஸஸில் இருந்தீங்கன்னா எந்த டெஸ்டினேஷன் டு ஸ்டார்ட் வித் பெட்டர்ன்றதையும் பார்க்க போகிறீங்க. அடுத்த எபிசோட் தவறாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.